Hi friends, இன்னைக்கு பார்க்க போகிற கொஷின் இதுதான். If a person spends 40% of his income on food, 20% of house rent and 70% of remaining on children's education, then the percentage of his income left is what? அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி வாங்க இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, இன்கம்லேருந்து அதாவது 100% ஃபுல் இன்கம்லேருந்து 40% வந்து ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறாங்க, 20% ஹவுஸ் ரெண்ட்டுக்கு செலவு பண்ணுறாங்க. அப்போ 60% இதை எடுத்து ப்ளஸ் பண்ணால் 60% வந்துருச்சா? பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 100% மைனஸ் 60% எவ்வளோ? 40% வருது. இந்த ரிமைனிங் அதாவது இந்த 40%ல் 70% வந்து சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறாங்க. அப்போ இந்த 40%ல் 70% எப்படி கண்டுபிடிப்போம்? 40 × 70 டிவைடட் பை 100ன்னு போடுவோமா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். 4 × 7 28. ஸோ 28% வந்து சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறாங்க. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? இந்த 40%ல் 28 வந்து சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு போயிட்டுனா மீதி இன்கமில் எவ்வளோ லெஃப்ட் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ 40 - 28 போட்டால் ஆன்சர் கிடச்சிருமா? பண்ணோன்னா 12. ஸோ 12% தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.